இன்னைக்கு மேட்ச் எதனால மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் நம்மளோட ஒரு ரீசனு. ஆக்சுவலி டாஸ் நம்ம தான் வின் பண்ணணும். அது ஒரு ப்ரெஷரே இல்லாத கேம். டாஸ் வின் பண்ணி நம்ம ஆடி இருந்தோம்னா மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அது சின்ன கிரவுண்டு மேக்ஸிமம் 240 நம்ம சேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வாட்டி கேம் இந்த டே வந்து பெங்களூருக்கு போயிடுச்சு. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்சிபி எப்படி பார்த்தாலும் நம்ம ரிலேஷன் மாதிரி தான். அவன் கிட்ட 17 இயர்ஸ் லாஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த வாட்டி ஆர்சிபி கப் அடிச்சா ரொம்ப ஹாப்பி தான். எல்லாருமே வி ஆர் ஹாப்பி. ஒரு பக்கம் இப்படி நம்ம யோசிக்கிறோம், இன்னொரு பக்கத்துல தோனி அவர்களுக்கு லாஸ்டோட மொமெண்டா இருக்க போகுதுங்கிறாங்க. இல்ல, தோனி எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கப்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு பேட் லக் தான். தோனி வந்து ஒரு 18ல ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாருன்னா ஸோ அந்த கேமே வந்து ஓவராலாக சூப்பராக மாறிட்டு இருந்திருக்கும். அவரும் எல்லா ப்ரெஷருமே லாஸ்ட் பேட்ஸ்மேன் கிட்ட வந்து ப்ரெஷர் கொடுக்க வந்து ரொம்ப தப்பு. அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓடி இருக்கலாம் ரஹானு. அது வந்து ஒரு அன்ஸ்டேபிள், ஒரு ஒரு கான்சியஸ் இல்லாத ஒரு ரன் அவுட். அது ரன் அவுட் ஆகாம தான் இன்னையோட கேம் நம்மளா தான் இருந்திருப்போம். ஸோ ஈஸி மேட்ச் தான். ஆக்சுவலி நம்ம டார்கெட் 200 தான், 201 தான். பட் மிஸ் பண்ணிட்டப்பா. இப்போ என்னைக்கு இருந்தாலும் சிஎஸ்கே தானே. எதனால மிஸ் பண்ணிட்டோன்னா தெரியல ப்ரோ. பட் ஆனால் அடிக்க முடியலையே, கம்மியாக தான் அடிச்சாங்க. பட் அந்த அளவுக்கு ரன் அடிக்க முடியல. ஆர்சிபி இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பண்ணவே மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களோட போராட்டம் பெரிய போராட்டமா இருக்கு. அவங்களோட கண்ணிலே தெரிஞ்சது எல்லாரோட பிளேயர்ஸும். எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? ஆர்சிபி நினைச்சு ஹாப்பி ஆகுறதா இல்ல சிஎஸ்கே நினைச்சு சோகமா ஆகுறதா? சிஎஸ்கே நினச்சி சோகமாக தான் இருக்கேன். பட் ஆனால் ஜெயிச்சிருக்காங்களே, அவங்களும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அதனால அவங்களே குறை சொல்லவே முடியாது. அண்ட் இப்போ குவாலிஃபை ஆகக்கூடிய 4 டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எந்தெந்த டீம் இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் கேகே வந்து ஆர்ஆர் அவங்க நல்லா இப்போ ஃபார்ம்ல இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கேகேஆர், எஸ்ஆர்எச் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சும் டஃப் தான். பட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சிஎஸ்கே அவ்வளோ தான் குவாலிஃபை ஆகலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்தோம், அவ்வளோதான். ஐபிஎல் 2024ல கப் யார் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி அச்சா இப்போ ஹாப்பியா இருப்பேன். இப்போ இவங்களே ஜெயிச்சாங்களே, பட் அவங்களையும் ஜெயிக்கணும். பட் ரொம்ப டஃப் தான். இன்னைக்கு தோனியோட ஆட்டம் எப்படி இருந்துச்சு? தோனி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறதான் ப்ரோ. யாருமே எதிர்பார்க்காததெல்லாம் இல்லை, எல்லாருமே எதிர்பார்க்கறதான். பட் ஆனால் அடிக்கல. நம்ம இடத்துல இல்லைண்ணா, சென்னை நல்லா இருந்திருந்தா சேப்பாக்கில் இருந்தால் கன்ஃபார்ம் நம்ம வின் வச்சிருக்கு. சேப்பாக்கில் இருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்போம் நினைக்கிறீங்க. ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே, ஆவரேஜ் தானே. நம்ம ஆளுங்க இன்னும் நல்லா அடிச்சிருக்கலாம். தலை அவுட் ஆயிட்டாரு, அது ஒரு பெரிய வீக்னஸ். ஓகே, ஒரு பக்கத்துல தலை கொஞ்சம் அவசரப்பட்டாரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாரு. யாரோட காம்போ நீங்க நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யாருமே நல்லா இல்லைண்ணா, எல்லாருமே வீக்காக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இங்கே ஒரு இது எலிமினேட்டர் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணலையா? இன்னைக்கு நடந்த மேட்ச்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேட்டிங் ஸ்டார்டிங் எடுத்துக்கலாம், அதனால டாஸ்லேயே தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க. லாஸ்ட்டில் தப்பு பண்ணோம். அண்ட் ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆர்சிபி பக்காண்ணா. ஓகே, அவங்கள வந்துட்டு நம்ம என்னதான் டவுன் பண்ணி பேசினாலுமே இன்னைக்கு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கு? ஆர்சிபி ஜெயிச்சது சந்தோஷமா இல்லை சிஎஸ்கே தோத்தது வருத்தமா? வருத்தம் தானே, சிஎஸ்கே தோத்தது வருத்தம் தான். இருந்தாலும் ஆர்சிபி இது வரைக்கும் கப் அடிக்கல, ஒரு தடவை அடிச்சுட்டு போகணும். அந்த ஒரு நம்ம தோத்தாலும் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா? ஓகே, கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் பால் அது எப்படி எல்லாம் ஈஸியாகிற பால், அந்த பால் தான் டேர்னிங் பாயிண்ட். ஜஸ்ட் ரவீந்திரா ருத்ராஜ் வந்து ஜஸ்ட் ஒரு 20 to 35 அந்த மாதிரி வச்சுருந்தா மேட்ச் எடுக்கும் இன்னைக்கு. ஓகே, அண்ட் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல என்ன விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க? பவுலிங் மயிறு மாதிரி போட்டானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ பவுலிங் இது? கொஞ்சம் மேட்ச் நல்லா போட்டால் பரவாயில்ல, பவுலிங்கும் நல்லா இல்லை. டாஸ்லேயே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. டாஸ்லாம் கரெக்டான டிசிஷன் ப்ரோ. பவுலிங் மட்டும் கரெக்டாக போட்டுருணும். ஒரு லாஸ்ட் ஒரு 15 ரன்ஸ் ஆச்சு ஒரு இப்படி தாண்டினா கண்டிப்பாக நம்ம தான் குவாலிஃபை ஆயிருக்கு. எட்ஜ் ஆஃப் தி மொமெண்ட் வரைக்கும் கொண்டு வந்தது காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் ரவீந்திரா தான் ப்ரோ. கரெக்டாக எந்த மேட்ச்சில் பண்ணணுமோ அந்த மேட்ச்சில் நீட்டாக பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா நம்ம லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்தே ரொம்ப டவுன் ஆகிட்டு தான் இருக்கு. எந்த மேட்ச்சில் கரெக்டாக, அது இல்லாமல் ரகானேவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது ரகானே ஓஹான்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் பரவாயில்ல. ஓகே, ஆர்சிபியோட விக்டரி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இன்னும் இருக்கு ப்ரோ, இன்னும் எலிமினேட்டர் குவாலிஃபயர்லாம் இருக்கு. ஆனால் அவங்க எஃபர்ட் போட்டாங்க, ஜெயிச்சாங்க. அவங்க எஃபர்ட்லாம் போடலன்னு சொல்ல முடியாது, நல்ல எஃபர்ட் போட்டாங்க, ஜெயிச்சாங்க. ஆனால் குவாலிஃபயர் எலிமினேட்டர்லாம் இருக்கு, பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஓப்பனர் சொல்லுங்க ஆடல ப்ரோ. நம்ம சைட்லையா? சென்னையில் அவ்வளோதான். ஓகே, ஆர்சிபி எப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? செம்ம ஃபைட் ப்ரோ. லாஸ்ட் வரைக்கும் வந்தெல்லாம் பெரிய விஷயம் வந்தது, எதிரே பார்க்கல வந்துட்டாங்க. யாரு முன்னாடி தோத்துருவேன்னு சொன்னோமோ அவங்களே வேற லெவலில் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க இன்னைக்கு. விசாலா கப் நம்தே. நீங்க ஆர்சிபி ஃபேனா? இல்ல மும்பை இந்தியன்ஸ் ப்ரோ. சரி, ஓகே. ஹாட்ரிக் பண்ணியதுனால ஆர்சிபி ஆயிட்டேன். ஓகே, அதனால ஆர்சிபி சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆர்சிபி வந்து தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து குவாலிஃபை ஆகி உள்ள போயிருக்காங்க, குவாலிஃபயர்ல வந்திருக்காங்க. அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ஃபயர் தான் ப்ரோ, எப்பயுமே சில் தான், ஃபயர் தான். ஓகே, சச்சின் கிட்ட நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் கிராஜுவலா கம்மியாயிட்டே கொடுத்துட்டு இருக்காரு. அவரு நம்மளது வந்து ஸ்பின்னர் பிட்ச், அவங்களது பவுன்ஸ் பிட்ச்ல, அதனால ஆடுறது ரொம்ப கஷ்டம், டஃப்பா இருக்கும். ஒண்ணு அவ்வளவுதான். அடுத்த சீசன் பாத்துடலாம். அடுத்த சீசன் நம்மளோட சீசனா? தோனி அடுத்த சீசன் இல்லங்கிறாங்க, அதை எப்படி நினைக்கிறீங்க? தெரியலையே ப்ரோ, அவர் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஓகே ஓகே. IPL 2024ல யாரு கப் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்போன்னு பார்த்தா ஆர்சிபி ப்ரோ. ஓகே. சிஎஸ்கே கொஞ்சம் ஃபீலிங்ஸா தான் ப்ரோ இருக்கு. எதனால நீங்க மிஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்க? எதனாலனா தெரியல ப்ரோ, நான் ரெண்டுமே பிடிச்ச டீம் தான் ப்ரோ. ஸோ டக் அவுட் ஆனதுனாலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ருத்ராஜ் கிட்ட பெருசா எதிர்பார்த்தோம், இன்னைக்கு அவரை வந்து ஒழுங்கா கிட்ட நாங்க நல்லா எதிர்பார்த்தோம் ப்ரோ, துபை கிட்டலாம். ஆனா அவங்க ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க ப்ரோ. ஆர்சிபி அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்க? ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஆமா, நான் சென்னை ஃபேன் தான், இருந்தாலும் ஆர்சிபி இன்னைக்கு நல்லா விளையாண்டாங்க. இருந்தாலும் நம்ம குவாலிஃபை ஆகல. இந்த தருணம் எப்படி இருக்கு? என்ன ப்ரோ, நம்ம குவாலிஃபை ஆகல, எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? எப்படி இருக்கு? தலையோட லாஸ்ட் சீசனு, அதை நினைச்சாதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. மற்றபடி ஆர்சிபி போட்டோம், ஜெயிக்கிட்டோம், கப் அடிக்கிட்டோம். ஆர்சிபி இந்த வாட்டி கப் அடிச்சுக்கோ, கப் அடிக்கிட்டோம். அதான் ப்ரோ. இந்த சிச்சுவேஷன் பாத்தீங்களா? ஜடேஜா ஜட்டு கிட்ட தான் பிரஷர் கொடுக்குறாங்க. 2 பால் 10 ரன் இருந்துச்சு, பட் ஆனா அமையல ப்ரோ. இன்னைக்கு எந்த விஷயத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க? எந்த பிளேயர் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க? நம்ம கொஞ்சம் ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அவங்களை ரன் அடிக்க விடாம தடுத்துருக்கணும். 15 ஓவருக்கு அப்புறம் ரொம்ப அடிச்சிட்டாங்க ப்ரோ ஆர்சிபி. நல்லா போரிங்லாம் போட்டோம். அந்த பிட்ச் அது மாதிரி தான். நம்ம கேப்டனும் தூபையும் இன்னைக்கு ஆடல. ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். தோனி அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டாரோ அப்படின்ற மாதிரி இல்ல ப்ரோ, தோனி நல்லா தான் ஆனாரு. அவரால் என்ன கடைசியா தான் பண்ண முடியும், பாத்துக்கலாம். இருந்தாலுமே கடைசி பால் வந்து ஜட்டு கிட்ட தான் பிரஷரை கொடுக்குறோம். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல ப்ரோ, அதுதானே ஜடு இருக்காரு, அவர் தானே ஃபினிஷர். நம்ம தோனியும் ஜடு தானே ஃபினிஷர். மிஸ் ஆயிடுச்சு, இந்த மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் பாத்துக்கலாம். இதோட அடுத்த IPL தான் நம்ம சந்திப்போம். ஆமா, ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. வயிற்றுச்சலா இருக்கு, ஏன்னா அதை கேட்டு வெறுப்பேத்துறீங்க. இல்ல இன்னைக்கு என்ன பார்க்கும்போது பவுலிங் சைடு பேட்டிங் சைடு ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல பெருசா மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன மிஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு மேட்ச்? நம்ம இதுதான் ப்ரோ, நம்ம மிடில் ஆர்டர் சரியில்லை. 9 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா விளையாடணும். அந்த கடைசி 2-3 ஓவர் மிஸ் பண்ணிட்டோம். அந்த ட்ரிக்கி கடைசியாக 3 விக்கெட் வந்துச்சு. ரன் அவுட் தான் மேசிவ் டிராபேக்கு. நல்லா ஸ்டாண்ட் பை பேட்ஸ்மேன். தூபேவும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கல இன்னைக்கு. பேட் டே ப்ரோ. இன்னைக்கு பேட் டே. நம்ம யார்கிட்ட தூக்க கூடாது, அவங்க கிட்ட தோத்துட்டோம். அதேதான், அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. தோத்தது கூட பிரச்சனை இல்லை, இவங்க கிட்ட தோத்தது தான் பெரிய பிரச்சனை. அடிப்பாங்க. குவாலிஃபை இருக்கக்கூடிய 4 டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, எல்லாருமே ஓகே, எல்லாம் டஃப்பான மேட்சஸா வரக்கூடிய மேட்சஸ் எல்லாம் டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்ல பேட்டிங் வச்சிருக்காங்க, பவுலிங் லைனப்பும் இருக்கு. பார்க்கலாம், டஃப்பா தான் இருக்கும். ஓகே, இந்த IPL 2024ல எந்த டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே நம்ம இல்ல, இப்ப சிஎஸ்கே இல்லாத பட்சத்துல இப்ப யாரை ஜெயிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? ஆர்சிபி தான். ஆர்சிபி தான் இப்போ வேணாம்னு சொல்லிட்டு ஆர்சிபி இருந்தாலும் ஒரு பக்கம் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு இருக்கு. இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, சிஎஸ்கே தோத்தது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆர்சிபி விட்டு கொடுத்துட்டோம்பா, எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை நீங்க ஆறுதல் பண்றீங்களா? ஆனா இவ்வளவு தூரம் அவங்க வின் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க போய் தோத்துட்டா அதுவே ரொம்ப இதா இருக்கும். அது நீயும் போக மாட்டே, என்னையும் போக விட மாட்டேங்கிற அந்த மாதிரி கதை. அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. வின் பண்ணா ஓகே, வின் பண்ணி போயிட்டு, ஏன்னா கண்டினியூஸா இதோட 6th மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸா வின் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியில் அடுத்த மேட்ச் எலிமினேட்டர்ல போய் அவங்க தோத்துட்டாங்கன்னா அதுவே ரொம்ப கோலியோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க டிவில, எப்படி இருந்துச்சு அந்த ரியாக்ஷன்? எங்களுக்கு கோவருது ப்ரோ. அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி சொல்றது, மேட்ச் இன்னும் முடியறதுக்கு முன்னாடி அவ்வளோ அக்ரஷன் எதுக்குன்னு தெரியல. அவர் பண்றது இல்லாம இப்ப சிராஜ் போய் ஜடேஜாவை ஸ்ட்ரெச் பண்றது எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் தான். எதுக்கு அவங்கள போய் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு கேக்குறேன். அதுவே ஒரு தோனியோட லாஸ்ட் மொமெண்ட்னு சொல்றாங்க. இந்த கேம் இந்த IPL இருக்க வாய்ப்பு இருக்காதா இல்லையான்னு தெரியல. பட் எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? வெரி டிசப்பாயிண்டட் ப்ரோ. போதும் ப்ரோ, அவர் இதுக்கு மேல ரொம்ப மசில் டேர்ன்றாங்க. இதுக்கு மேல பாவம், அவரு ஃபேன்ஸுக்கோசம் ரொம்ப ஆடிட்டாரு. போதும், ரெஸ்ட் எடுக்கலாம். இதுக்கு மேல எதுக்கு ஆடிட்டு? இப்ப குவாலிஃபை ஆயிருக்கக்கூடிய 4 டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? 4 டீம்ல இதுவரையும் ஆர்சிபி கப் அடிச்சது இல்ல. அவங்க நல்ல பிளேயர்ஸ் தான், அதனால ஆர்சிபிக்கு கொடுக்கலாம் சான்ஸ். எல்லாமே நல்ல ஓவரால் சூப்பர் பிளேயர் தான் ஆர்சிபி. கோலி, ஸோ நம்மளோட பேக் போன் வால் எல்லாமே கோலி தான். ஸோ ஆல்வேஸ் கோலி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொடுத்துட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஆமா, அவங்க ஒரு வார் மாதிரி தான் இல்லையா? 17 இயர்ஸ் வார். ஸோ 18 இயர்ஸ் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால சூப்பர். ஓகே, தேங்க்ஸ். அவங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. KKR இருக்கு, SRH இருக்கு, RCB. இப்போ SRH ஐ திங்க் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. SRH தான். KKRம் சரி RRம் சரி ஃபார்ம்ல இருக்காங்களா? ஃபார்ம்ல இருக்காங்க, பட் ஆனா SRH
அண்ட் ஓகே இந்த வருஷமாச்சும் ஆர்சிபி கப் அடிக்கணும் படிக்கிட்டோம் ஓகே நம்ம போட்ட புண்ணியமா இருக்கு ஓகே ஓகே